தமிழ்நாடு அரசியல் களத்தில் மீண்டும் தேர்தல் காய்ச்சல் பரவத் தொடங்கியுள்ளது. இது வெறும் இடைத்தேர்தல் அல்ல, ஆட்சியையும் எதிர்க்கட்சிகளின் செல்வாக்கையும் சோதிக்கும் ஒரு மினி பொது தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் உருவாகி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. ஏற்கனவே திருச்சி கிழக்கு, விராலிமலை, அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், பெருந்துறை உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளின் எம்எல்ஏக்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்திருப்பதால் அந்த தொகுதிகள் அதிகாரப்பூர்வமாக காலியாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த 6 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் குறித்த விவாதம் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் மேலும் 9 அதிமுக எம்எல்ஏக்கள் பதவி விலகும் சூழல் உருவாகியிருப்பதாக கூறப்படுவது அரசியல் அரங்கில் புதிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவில் நீடித்து வரும் உட்கட்சி பிரச்சனைகள் மற்றும் எதிர்கால அரசியல் குறித்த குழப்பங்கள் காரணமாக அக்கட்சியைச் சேர்ந்த சில எம்எல்ஏக்கள் மாற்று அரசியல் பாதையை தேடி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் இணைய சிலர் ஆர்வம் காட்டி வருவதாக கூறப்படுவது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசு பொருளாக மாறியுள்ளது. இதற்கிடையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுகவிலும் அதிருப்தி அலை உருவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த தேர்தலில் சொந்த சின்னத்தில் போட்டியிட முடியாதது தொடர்பாக நீண்ட காலமாக இருந்து வரும் அதிருப்தியின் காரணமாக மதிமுகவைச் சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ய திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த அரசியல் கணக்குகள் அனைத்தும் நனவாகும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் காலியாகும் தொகுதிகளின் எண்ணிக்கை 15ஆக உயரும். அப்படி நடந்தால் ஒரே நேரத்தில் 15 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய நிலை தேர்தல் ஆணையத்திற்கு ஏற்படும். இந்த தேர்தல் வெறும் காலி இடங்களை நிரப்புவதற்கான போட்டியாக இருக்காது. புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசின் மக்கள் செல்வாக்கு எவ்வளவு என்பதை அளவிடும் முதல் அரசியல் தேர்வாக இது பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் சமீபத்திய தோல்விகளிலிருந்து மீண்டு வர முயற்சிக்கும் திமுக மற்றும் அதிமுகவிற்கும் இது மிகப்பெரிய அரசியல் சவாலாக அமையும். இதனால் தமிழக அரசியல் களம் மீண்டும் தேர்தல் சூட்டில் மூழ்கத் தொடங்கியுள்ளது. 15 தொகுதிகள் காலியாகும் சூழல் உருவானால் அது தமிழக அரசியலின் அடுத்த பெரிய திருப்புமுனையாக மாறுமா என்ற கேள்வி தற்போது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது.